சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இந்த விழாவில் நானும் பங்கேற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து நம்ம முதலமைச்சர் அவர் நாயகன் முதல் ஜனநாயகன் வரை, அதாவது ஒரு இளைய தளபதி முதல் முதலமைச்சர் வரை அவரோட அந்த லைஃப் ஜேர்னியை தான் சிற்பக்கலை விழாவாக நம்மளோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தானே சார், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு, அதாவது என் நண்பன் ஒரு முதலமைச்சர், அந்த முதலமைச்சரோட ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டது வந்து உண்மையிலேயே நான் வந்து சென்னை சமர்த்தாக்கும் பூமிநாதன் சாருக்கும் உண்மையிலே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்னை கூப்பிட்டதுக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷத்தை தாண்டி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா அது ஏவியில் கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டாங்க, 30 வருஷம் இல்லை 35 வருஷம் நட்பு இது. ஸோ இந்த 35 வருஷம் நாங்கள் எப்படி ஆரம்பிக்கும் போது என்னெல்லாம் பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த லாயோலா காலேஜுக்குள்ளே அங்கே தான் எங்கள் நட்பு ஆரம்பிச்சது. அந்த நட்பு ஆரம்பிக்கும் போது எவ்வளோ மனசில் இருக்கிற ஆசைங்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஆசைகள்லாம் பேசிட்டோம், ஆனால் அந்த ஆசைகள்லாம் நிறைவேறும். அந்த ஆசைகள் லிஸ்ட்டில் இது இல்லவே இல்லை, முதலமைச்சர் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அது தானாக ஜனங்கள் வந்து உருவாக்கி கொடுத்த ஒரு விஷயம். ஜனங்களுக்காக அவர் ஏதாச்சும் செய்யணும்னு நினச்ச ஒரு விஷயம்தான் முதலமைச்சர். அவர் வந்து ஒரு பெரிய நடிகன் ஆகணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ அந்த பெரிய நடிகன் அப்படிங்கிறது ஒரு ஆசை, ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த ஆசை, அந்த கனவு நிறைவேறுமா அப்படிங்கிறது அன்னைக்கு 35 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க் தான். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் அவரை விமர்சனம்லாம் பண்ணியிருக்கிறாங்க நடிகனாக ஆரம்பிக்கும் போது. அது எல்லாத்தையும் உடச்சி, எல்லாத்தையும் தாண்டி பியோர் டெடிக்கேஷன், டிட்டர்மினேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது வைராக்கியம். எது நடந்தாலும் சரி நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. எது நடந்தாலும் சரி, எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் சரி, எவ்வளோ நம்மளை போட்டு அமுக்குனாலும் சரி, எவ்வளோ நம்மளை பின்னாடி தள்ளினாலும் சரி, நம்ம 4 படி ஏறி 10 படி கீழே இறங்கினாலும் சரி, நம்ம மறுபடியும் 14 படி ஏறி மேலே போய் நிற்போம் அப்படிங்கிற அந்த ஒரு வைராக்கியம் தான் அவர் மனசுக்குள்ளே என்றைக்குமே இருக்கும். இது நான் வந்து இன்றைக்கி அவர் முதலமைச்சருங்கிறதுனால மிகப்படுத்தி பேசலைங்க. சத்தியமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் பேசுகிறது உண்மைன்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு வைராக்கியம் அவர் மனசுக்குள்ளே இருந்திருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அந்த டிட்டர்மினேஷனோட இன்றைக்கி வந்து ஒரு நம்பர் 1 ஆக்டராக, அதாவது திரையுலகமே திரும்பி பார்க்கக்கூடிய, திரையுலகமே வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பர் 1 ஆக்டராக அவர் வந்து நின்னார். அதுக்கப்புறம் சும்மா இருந்தவரை நோண்டி சொராண்டி பிராண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐயையோ வயிற்று வலிக்குதேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து இன்றைக்கி ஆலமரமாக ஒரு காட்டு மரமாக நிற்கிறாரு. இப்போ யாராலையும் எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு நிற்கிறாரு. ஏன்னா அவர் ஜனங்களுக்கு வந்த 10 நாளே எவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் செஞ்சுட்ருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் அந்த ஒரு வைராக்கியம், டிட்டர்மினேஷன் தான். நான் இது மறுபடியும் சொல்கிறேன், மிகப்படுத்தி பேசலை. இப்போ இந்த ஏவி பார்த்ததுனால நான் சொல்கிறேன், அதே வைராக்கியம், அதே டிட்டர்மினேஷன் தான் நான் இங்கே இவர்கிட்ட நான் பார்க்குறேன். ஏன்னா ஆரம்பிக்கும் போது 2010 தானே சார், ஆரம்பிக்கும் போது வெறும் ஒரு ஃபியூ பீப்புள் தான் ஃபேக்கல்ட்டி ஸ்டாஃப் இருக்கிறாங்க, வெரி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு விஸ்வரூபம் எடுத்து இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி தந்து, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வெளிநாட்டுக்கு போனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் சென்னை சமர்த்தா தான். அதுக்கு காரணம் சாரோட வைராக்கியமும் அவரோட குரோத்தும் அவரோட கடவுள் நம்பிக்கையும் தான். அந்த கடவுள் வந்து அவர் கூடவே இருக்கிறாருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இத்தனை ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வச்சு அந்த பெற்றவங்களோட கனவை அவர் நிறைவேற்றுறாருல்ல, அப்போ அந்த பெற்றவங்களோட பிளெஸ்ஸிங் எல்லாமே இங்கே வரும்ல. கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில். பெரியவங்களோட பிளெஸ்ஸிங்ஸுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தான் பெரியவங்க, நம்மளை விட யார் பெரியவங்க நம்ம நினச்சிட்டோன்னா அன்றைக்கே நம்ம கீழே விழுந்துட்டோன்னு அர்த்தம். அது வந்து இப்போ சார் பெரிய ஆள் தான் சொசைட்டியில், நிறைய காலேஜ்லாம் வச்சுருக்கிறாரு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறாரு தான். ஆனால் அங்கே ஒரு சாதாரண ஒரு ஏழை பேரண்ட் வந்து மனசு குளிர்ந்து அந்த தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாலே போதும், இங்கே 10 மடங்கு அந்த பிளெஸிங் வரும். அந்த மாதிரி ஒரு பிளெஸிங் தான் இவருக்கு நாளுக்கு நாள் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 பேரண்ட்ஸ் கிட்டேருந்து வந்துட்டு இருக்குதுன்னு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எப்படி அந்த முதலமைச்சர்கிட்ட நான் அந்த ஒரு வைராக்கியமும் டிட்டர்மினேஷனும் பார்த்தனோ அதே தான் நான் இங்கேயும் பார்க்குறேன். இன்றைக்கி அவரோட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சிற்ப கலை விழா நான் சொன்ன மாதிரி முதலமைச்சரோட குரோத்தை வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ளதை சிற்பமாக செதுக்கி உங்கள் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்பு, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் உழைப்பு இது. அதனால் தயவுசெய்து எல்லாரும் அதை அழகாக கேப்சர் பண்ணி அதை அழகாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஏன்னா அது வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட உழைப்பு மட்டும் இல்லை, கம்ப்ளீட் இங்கே இருக்கிற சென்னை சமர்த்தாவில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி, பூமிநாதன் சார் ஃபேக்கல்ட்டின்னு ஸ்டாஃப், இவங்க எல்லாரோட உழைப்பும் அதில் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பெற்றவங்களோட கனவு அதுக்கு பின்னாடி இருக்குது. என் பசங்க இன்றைக்கி கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் சிற்பம், அந்த வேலையாக இருக்கிற அம்மா, அந்த வேலையாக இருக்கிற அப்பா, அந்த வேலையாக இருக்கிற தாத்தா, அந்த வேலையாக இருக்கிற பாட்டின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவன் என்ன தான் வேலை செஞ்சான் அப்படிங்கிறத வந்து அந்த பேரண்ட்ஸுக்கும், அந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும், அந்த அக்காங்களுக்கும், அந்த தம்பிங்களுக்கும், அந்த தங்கச்சிங்களுக்கும்
கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து உங்களோட கடமை. உங்கள் வீட்டு பிள்ளைகளாக நினச்சி இது நல்லா ப்ரமோட் பண்ணி கொடுங்க. ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன்.